குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 3வது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு முந்தைய பதிவில் காந்தவியல் லாரன்ஸ் விசை அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீரான காந்தப்புலத்தில் மின்துகள் ஒன்றின் இயக்கம் இதான் பார்க்க போகிறோம். இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சீரான காந்தப்புலத்தில் மின்துகள் ஒன்று இயங்கும் பொழுது அதன் மீது லாரன்ஸ் விசை செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அந்த லாரன்ஸ் விசையோட திசை எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போது அதோட இயக்கம் சரிங்களா, அதோட பாத் எப்படி இருக்கும், பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிராஸ் மார்க் கொடுத்தது எல்லாம் என்னென்னா காந்தப்புலத்தை குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ காந்தப்புலமானது இந்த தாளின் பரப்பிற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுகிறது. இப்போ இந்த காந்தப்புலத்தில் ஒரு எம் நிறையும் Q மின்னூட்டமும் கொண்ட ஒரு மின்துகளானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வி வெக்டார் திசைவேகத்துடன் காந்தப்புலத்துடன் நுழைகிறது. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் இந்த +Q மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள். இந்த துகளானது வி வெக்டார் என்கிற திசைவேகத்துடன் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இடமிருந்து வலமாக நுழைகிறது. காந்தப்புலமானது தாளின் பரப்பிற்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படுகிறது. அப்போ கண்டிப்பாக துகளானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தான் இயங்கணும். அப்படி இயங்கும் பொழுது இந்த துகளின் மீது செயல்படக்கூடிய லாரன்ஸ் விசையோட எண் மதிப்பு என்னவா இருக்கும்? அதான் நம்ம எழுதுறோம். ஏற்கனவே லாரன்ஸ் விசை செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இந்த லாரன்ஸ் விசை செயல்படுறதுனால அந்த துகள் என்ன ஆகும்? அந்த லாரன்ஸ் விசையோட எண் மதிப்பு எல்லாம் நமக்கு தெரியும். F = Q × V × B நமக்கு தெரியும். இந்த விசை செயல்படுவதால் அந்த துகள் என்ன ஆகும்? அதோட திசை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முந்தைய பதிவில். லாரன்ஸ் விசையானது துகளின் மீது ஒரு விசையை செயல்படுத்துமே தவிர அந்த விசையினால் துகள் மீது எந்த ஒரு வேலையும் செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். துகளோட திசை வேகத்தின் திசையை மட்டும்தான் மாற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கேயும் துகளானது நேர்கோட்டு பாதையில் செல்கிறது, அதோட திசையை எப்படி லாரன்ஸ் விசை மாற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அந்த திசையை மாற்றும் பொழுது துகளானது என்ன ஆகுது அப்படின்னா நேர்பாதையிலிருந்து வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இப்போ இங்கே பாருங்கள், நேராக வந்த துகள் லாரன்ஸ் விசை செயல்பட்டு அதோட நேர்கோட்டு பாதை எப்படி பண்ணிடுது, வட்டப்பாதையில் சுற்ற வச்சிருது. இப்போ இந்த துகளின் மீது செயல்படும் விசை எப்படி எழுதிக்கலாம்? F = Q × V வெக்டார் × B வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கு துகளின் மீது லாரன்ஸ் விசை செயல்படுவதால் இதன் மீது செயல்படும் நிகர விசையின் எண் மதிப்பு. இப்போ நிகர விசை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? Fm = QVBன்னு போட்டுக்கிறோம். ஏன் sin θ போடல அப்படின்னா sin 90 டிகிரின்னு கிடைக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இதோட திசை இப்படி இருக்குது, துகளோட திசைவே வெக்டார் இப்படி இருக்குது, இதுக்கு செங்குத்தாக காந்தப்புலம் செயல்படுகிறது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்போ sin 90 1. அதனால் இங்கே லாரன்ஸ் விசையை Fm = QVB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த விசை காரணமாக தான் துகளானது என்ன பண்ணுது, வட்டப்பாதையில் இயங்குகிறது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு துகள் வட்டப்பாதையில் இயங்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? மைய நோக்கு விசை தேவைப்படும். அப்போ இங்கே இந்த துகள் இயங்குவதற்கு மைய நோக்கு விசை தேவைப்படுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மைய நோக்கு விசையை எது அளிக்கிறது அப்படின்னா லாரன்ஸ் விசை அளிக்கிறது. அப்போ லாரன்ஸ் விசையை மைய நோக்கு விசைக்கு பதிலாக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே சமம் தான். QVBங்கிறது என்னது, லாரன்ஸ் விசை. இந்த லாரன்ஸ் விசை தான் இங்கே எதாவது செயல்படுகிறது, மைய நோக்கு விசையாக செயல்படுகிறது. ஸோ mv²/r அப்படின்னு சொல்லி இங்கே பிரதியிட்டுக்கிறோம். இதிலிருந்து வட்டப்பாதையின் ஆரம் r வேணும் அப்படின்னா r மட்டும் அந்த சைடு எடுத்து போயிருங்க, ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே தலைகீழாக வரும். இப்போ r = mv/QBன்னு போட்டுக்கலாம். mv அப்படிங்கிறது நிறை இன்ட்டு திசைவேகம், அதை முடுக்கமாக நேர்கோட்டு முடுக்கமாக எடுத்துக்கலாம். ஸோ p/QB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுதான் வட்டப்பாதையோட ஆரம். சரிங்களா? அடுத்ததா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், p = mv அப்படிங்கிறது. அடுத்ததா t அப்படிங்கிறது நேரம். என்ன நேரம் அப்படின்னா, இந்த துகளானது மின்னூட்டம் பெற்ற துகளானது வட்டப்பாதையை நிறைவு செய்வதற்கு, ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். அப்போ காலம் = இடப்பெயர்ச்சி பை திசைவேகம். இடப்பெயர்ச்சி அப்படின்னா வட்டப்பாதையோட இடப்பெயர்ச்சியை 2πrன்னு எடுத்துக்கலாம், திசைவேகத்தை vன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2πr/v. இது t-யோட மதிப்பு. இங்கே r மதிப்பை இதில் பிரதியிடுங்க. r ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், mv × QB. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2π இருக்குது.
இப்போ 2π ஆருக்கு பதிலாக mv டிவைடட் பை qb வின்னு இருக்கு. இதில் ஒரு v இருக்கு. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் 2πm டிவைடட் பை bq ஆர் qb. இதுதான் டீயோட மதிப்பு. இந்த டீயோட மதிப்பில் பாருங்க, எங்கேயாவது ஆரம் சார்ந்து அமைதா அப்படின்னா ஆரத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சமன்பாடு 3.59க்கு சைக்ளோட்ரானின் அலைவு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. t is equal to 2πm divided by qb. இதுக்கு பேர் சைக்ளோட்ரானின் அலைவு நேரம். அடுத்து அலைவு நேரத்தின் தலைகீழியை தான் நம்ம அதிர்வெண்னு சொல்லுவோம். அப்போ f is equal to 1/t. அப்போ f is equal to qb divided by 2πm. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதே கோண அதிர்வெண் அடிப்படையில் ஒமேகா அடிப்படையில் எழுதணும்னா ஒமேகா is equal to 2πf. இப்போ 2π fக்கு பதிலாக qb divided by 2πm. ஸோ இதில் உள்ள 2πயும் இதில் உள்ள 2πயும் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் என்ன கிடைக்கும்? qb divided by mன்னு கிடைக்கும். இதுதான் கோண அதிர்வெண் அடிப்படையில். சரிங்களா? ஸோ இதில் சமன்பாடு 3.6061 இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளோட்ரானின் அதிர்வெண் அல்லது சுழல் அதிர்வெண் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இப்போ இந்த சமன்பாடுகளிலிருந்து நமக்கு என்ன தெரியலாம் அப்படின்னா அலைவு நேரம் மற்றும் அதிர்வெண் இது ரெண்டுமே எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா மின்னூட்ட நிறை தகவை மட்டுமே சார்ந்திருக்கு. அதே போல திசை வேகத்தையோ வட்டப்பாதையின் ஆரத்தையோ சார்ந்து இருப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம பார்த்ததுல துகளானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இயங்குனுச்சு. அதனால வட்டப்பாதையில் துகள் அதோட இயக்கத்தை மேற்கொண்டுச்சு. ஒருவேளை திசைவேகம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இல்லை, அப்போ என்ன நடக்கும்? சீரான மின்துகள் ஒன்று சீரான காந்தப்புலத்தில் நுழையும் பொழுது என்ன ஆகும்னா துகளின் திசைவேகம் இரண்டு கூறுகளாக பிரியும். ஒன்று காந்தப்புலத்திற்கு இணையாகவும் மற்றொன்று காந்தப்புலத்திற்கு செங்குத்தாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது இப்படி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, காந்தப்புலம் இப்படி செயல்படுது. இது காந்தப்புலம். இந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இல்லாமல் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த திசை வேகத்தை இரண்டு கூறாக பிரிக்கிறோம். ஒன்று செங்குத்து கூறு, திசை வேகத்தோட செங்குத்து கூறு, இன்னொன்று கிடைத்தல கூறு v cos θன்னு எடுத்துப்போம். இந்த v cos θ அப்படிங்கிற அந்த கிடைத்தல கூறானது எப்படி இருக்கும்? காந்தப்புலத்திற்கு இணையாகவும் இருக்கும். செங்குத்து கூறு எப்படி இருக்கும்? காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த செங்குத்து கூறானது தொடர்ந்து என்ன பண்ணும்? காந்த விசையால் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு துகளானது தொடர்ந்து எப்படி இருக்கும்? இயங்க அதோட பாதை இந்த மாதிரி ஹெலிக்கல் பாத்துன்னு சொல்லுவாங்க, சுருள்வட்ட பாதையில் சுற்றும். சரிங்களா? ஓகே. அப்போது துகளோட இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சீரான காந்தப்புலத்தில் மின்துகள் ஒன்று காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக நுழைஞ்சா மின்துகளோட பாதை வட்டப்பாதையாக இருக்கும். செங்குத்தாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சுருள்வட்ட பாதையில் தான் இருக்கும். இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்க? இதை ஒரு கிளவுட் சாம்பர்னு சொல்லுவாங்க, முகிர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எலக்ட்ரானுடைய பாதை இந்த ஒயிட் டாட்டர்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு ஹெலிக்கல் பாத்து சுருள்வட்ட பாதை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பயன்படுத்தி நமக்கு கணக்குகள் கேட்பாங்க. கணக்கு பாருங்கள், 0.500 டெஸ்லா அளவுள்ள சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் எலக்ட்ரான் ஒன்று 2.50 mm ஆரமுடைய வட்டப்பாதையை மேற்கொள்கிறது எனில் அதன் வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Q மதிப்பு கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலிருந்து Q = 1.6 × 10⁻−19 எலக்ட்ரான்கிறனால மின்னூட்ட மதிப்பில் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. எண் மதிப்புன்னு சொல்லும்போது மைனஸ் தேவையில்லை. காந்தப்புலத்தின் எண் மதிப்பு பார்த்தீங்கன்னா B = 0.500 டெஸ்லான்னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானின் நிறை நமக்கு எழுதிக்கணும் 9.11 × 10⁻−31. சுற்றுப்பாதையின் ஆரமும் கொடுத்துட்டாங்க 2.50 mm. அதை மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2.50 × 10⁻−3 மீட்டர். எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரானின் வேகம் தான் நமக்கு வேணும். இப்போ V = QRB/m. இதுதான் ஃபார்முலா. ஏற்கனவே ஆரம்பத்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருந்தோம், அந்த ஃபார்முலாவிலேருந்து V கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மதிப்புகளெல்லாம் பிரதியிடுங்க. Qக்கு பதிலாக 1.6 × 10⁻−19, Rக்கு பதிலாக 2.50 × 10⁻−3, Bக்கு பதிலாக 0.50
500 எம்முக்கு பதிலாக 9.11 × 10⁻⁻31. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.195 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1 கிடைக்குது. இதுதான் அந்த எலக்ட்ரானுடைய திசைவேகம். சரிங்களா? ஓகே. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.